அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்லன் வசஹ்லன் வ மரஹபன் என்று புனித ரமலானை வரவேற்றுக் கொண்டவனாக உங்கள் அனைவருக்கும் புனித ரமலானின் சகல பாக்கியங்களையும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, ரமலானில் நோயாளர்கள் நோன்பு பிடிப்பது சம்பந்தமாக சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ரமலான் மாதத்தில் நோயாளர்கள், பிரயாணிகள் மற்றும் வயோதிபர்கள், உடல் நலிந்தவர்கள், உடல் பலவீனமானவர்கள் நோன்பு பிடிப்பதை விதிவிலக்கு அளித்துள்ளதை நாம் அறிவோம். இருந்தபோதிலும் சமூகத்தில் நோய் உள்ளவர்கள் பலர் நோன்பு நோட்பதற்காக ஆர்வமும் ஆவலும் காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு மருத்துவன் என்ற வகையில் நோயாளர்கள் நோய் நிலையில் அல்லது நெடுநாள் நோயுற்றவர்கள் நோன்பு பிடிப்பது சம்பந்தமாக ஒரு மருத்துவ கண்ணோட்டத்தை வழங்க நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வகையில் எமது சமூகத்தில் காணப்படுகின்ற பரவலாக காணப்படுகின்ற முக்கியமான நோய்களான நீரிழிவு நோய், அதிக குருதியான அழுத்தம் அல்லது ஹை பிளட் ப்ரெஷர் போன்ற நோய்கள் சம்பந்தமாகவும் இன்னும் சில முக்கியமான நோய்கள் சம்பந்தமாகவும் சில விளக்கங்களை அளிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் நோன்பு நோட்பது என்பது ஒவ்வொரு நோயாளருக்கும் கேஸ் பை கேஸ் ஆக அணுகப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் ஒவ்வொரு நோயாளியினுடைய நோய் நிலைமையும் உக்கிரத்தன்மையும் அவர் வாழும் சூழலும் சந்தர்ப்பமும் வேறுபடும் என்பதனால் நபருக்கு நபர் இது இந்த நோய்களுடன் நோன்பு பிடிப்பது என்பது வேறுபடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் பொதுவாக நோயாளர்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் பொதுவான நோயாளர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் முன்வைத்து சில விடயங்களை நான் உங்களுடன் பரிமாறிக்கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக, சமூகத்தில் கூடுதலாக காணப்படுகின்ற நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நோயுள்ளவர்கள் நோன்பு பிடிப்பது சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். பொதுவாக சர்க்கரை நோயுள்ளவர்கள் நோன்பு பிடிக்கும்போது அவர்களுடைய சர்க்கரை அளவு குறைவடைகின்றது. அதனால் உடலில் நல்ல பல விளைவுகள் ஏற்படக்கூடிய நிலை காணப்படுகின்ற போதிலும் பலபோது அந்த சர்க்கரை உடலில் இருக்கின்ற சர்க்கரையின் அளவு அதிகமாக அல்லது ஆபத்தாக குறைகின்ற போது பல ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் சர்க்கரை நோயுள்ளவர்கள் அல்லது டயபிட்டிஸ் அல்லது சீனி வருத்தம் உள்ளவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் சில விடயங்களை முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இன்சுலின் என்கின்ற மருந்தை பாவிக்கின்ற அல்லது இன்சுலின் ஊசியை பாவிக்கின்ற சர்க்கரை நோயாளர்கள் நோன்பு பிடிப்பது என்பது ஒரு ஆபத்தான நிலையாகும். முக்கியமாக ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது 3 முறை அல்லது பல தடவை இன்சுலின் மருந்துகளை எடுக்கின்ற நோயாளர்கள் நோன்பு பிடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களில் உடலில் சீனின் அளவு மிகவும் குறைவாக ஆவதற்கு மிகவும் சாத்தியக்கூறல் இருக்க என்பதனால், அதேபோல் ஒரு நாளைக்கு 1 முறை இன்சுலின் மாத்திரை பாவிப்பவர்கள் மருத்துவ ஆலோசனையுடன் அல்லது தனது மருத்துவருடன் ஆலோசித்த பின்பு சில வேளை அவர்கள் நோன்புகளை பிடிக்க முடியுமாக உள்ளது. அடுத்ததாக, நீரிழிவு நோய்க்காக பல வகையான மருந்துகளை அல்லது அதிகளவான டோசஸ்களை பாவிக்கின்ற நோயாளர்கள், அவர்களிலும்
குறிப்பாக வயோதிபர்கள், உடற்பலவீனமானவர்கள் மற்றும் சல்ஃபனைல் யூரியா என்று சொல்கின்ற அந்த மருந்து வகையை பாவிக்கின்றவர்கள், இவர்களில் குருதியில் அல்லது இரத்தத்தில் சீனியின் அளவு மிகவும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் இவர்கள் நோன்பு நோட்பு என்பதை நாங்கள் கவனமாக அதை அணுக வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய சீனி மட்டம் மிகவும் குறைந்தால் பல ஆபத்துக்களை அது ஏற்படுத்தக்கூடும் என்ற வகையில். அடுத்ததாக குருதியில் சீனின் அளவு குறையும் போது அதனை உணர்ந்து கொள்ள முடியாது இருக்கின்ற சில அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது வயோதிபர்கள் அல்லது நீரிழிவு நோய் நெடுங்காலம் ஏற்பட்டு சில நரம்பு தொகுதிகளை தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட சிலரில் அவர்களுக்கு உடம்பில் சீனின் அளவு குறையும் போது அதனை அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். இதனாலும் அவர்கள் ஆபத்துக்களுக்கு உள்ளாகலாம் என்ற வகையிலும் அந்த வகையான நோயாளர்களும் மற்றும் அடிக்கடி குருதியில் பிற்காலத்தில் குருதியில் அல்லது உடம்பில் சீனின் அளவு குறைகின்ற அந்த நிலைமை உள்ளவர்களும் நோன்பு பிடிப்பது ஒரு ஆபத்தான நிலையாக இருக்கின்றது என்பதனால் இவ்வகையானவர்கள் நோன்பு பிடிப்பதை தவிர்த்து கொள்வது சால பொருத்தமாகும். அல்லது அவர்கள் நோன்பு நோட்க வேண்டும் என்று நினைத்தால் மிகவும் கவனமாக அதனை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இன்னும் சிலருக்கானர்கள் நீரிழிவு நோயாளர்கள், அவர்கள் நீரிழிவு மட்டுமல்லாமல் நீரிழிவு நோய் மட்டுமல்லாமல் அதனுடன் சேர்ந்து இன்னும் பல நோய்கள் சேர்ந்திருக்கின்றன. அதாவது மாரடைப்பு அல்லது சிறுநீரக நோய் போன்ற இன்னும் பல நோய்கள் சேர்ந்து, அதாவது நாங்கள் கோமோபிடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பல நோய்கள் ஒன்று சேர்ந்த நீரிழிவு நோயாளர்கள் நோன்பு பிடிப்பதும் சில வேளை ஆபத்தாக மாறலாம் என்ற வகையில் இவர்களும் மிகவும் பக்குவமாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தில். எனவே நீரிழிவு நோயாளர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நோன்பு நோட்க நேரிட்டால் மிகவும் அதனை ஒரு சரியான ஒரு வைத்தியரிடம் சரியான முறையில் அணுகி அதனை கலந்தாலோசித்து அதனை முடிவெடுக்க வேண்டும். அதே போல் நோன்பு நோட்கும் போது இவர்கள் ஏதாவது குணங்குறிகள் அசாதாரண நிலைமைகள் உடம்பில் ஏற்படின் உடனடியாக நோன்பை முடித்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே போல் மருந்து வகைகள், அவர்கள் பாவிக்கின்ற மருந்து வகைகளை ஒரு நாளைக்கு 2 முறை பாவிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நோன்பு திறந்ததன் பின்னரும் சகர் வேளைகளிலும் அந்த மருந்துகளை பாவிக்கலாம். அதிலும் நோன்பு திறந்ததன் பின் கூடுதலாகவும் சகர் வேளைகளில் குறைந்தளவு மருந்தையும் எடுத்துக்கொள்வதற்கு அந்த நடைமுறைக்கு மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல் நீரிழிவு தவிர்ந்த வேறும் நோய்கள், நமது சமூகத்தில் காணப்படுகின்ற மாரடைப்பு அல்லது நெஞ்சுவலி, அடிக்கடி நெஞ்சுவலிக்கு உட்படுகின்ற அவர்கள், அதாவது நாங்கள் அன்ஸ்டேபிள் அன்ஜைனா என்று சொல்கின்றவர்கள், அந்த நிலை உள்ளவர்கள் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு, அதாவது அட்வான்ஸ்ட் கிட்னி டிசீஸ், சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் மற்றும் ஈரல் தொழிற்பாடு குறைந்தவர்கள் அல்லது நாங்கள் சிரோசிஸ் அல்லது கிரானிக் லிவர் செல் டிசீஸ் சொல்லுகின்ற நிலையுள்ளவர்கள் போன்றவர்கள், அதாவது உடல் உறுப்புகள், முக்கியமான உடல் உறுப்புகளில் ஒரு பாரதூரமான நோய்கள் உள்ளவர்கள் நோன்பு நோட்பதை தவிர்த்து கொள்வது நன்கு. ஏனென்றால் அவர்கள் நோன்பு நோட்கும் போது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உடலில் நீரின் அளவு குறைவடைவது, உப்புக்கள் குறைவடைவது, அதே போல் சீனியின் அளவு குறைபடுவது மற்றும் உடம்பிலே சத்துக்கள் குறைபடுவது போன்ற பல சிக்கல்கள் ஏற்படுவதனால் இவர்கள் நோய்கள் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனால் இவ்வாறானவர்களும் நோன்பு நோட்பதை மிகவும்
நோன்பு நோற்பதாக மிகவும் கவனமாக அதனை செய்ய வேண்டும், அல்லது அவற்றை விட்டுக்கொள்வதற்கு சலுகை இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அடுத்ததாக இப்போது உலகத்திலும் நம் நாட்டிலும் புற்றுநோய்கள் கூடுதலாக காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக வயோதிபர்கள் மத்தியில் புற்றுநோய்கள் கூடுதலாக காணப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். இந்த புற்றுநோய்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மருந்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல் மருந்துகளின் பக்க விளைவுகள் காணப்படுகின்றது. அதே போல் அவர்கள் தேவையான போசாக்கு தேவைப்படுகின்றது. அதே போல் அவர்களில் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஆக காணப்படுவதும், அவர்கள் மருந்துகளினாலும் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு காணப்படுவதனாலும் இவர்கள் போஷாக்குகள் குறைவடைந்தால் இன்னும் பல சிக்கல்களுக்கு உள்ளாக வேண்டி வரும் என்பதனாலும் புற்றுநோய் உள்ளவர்கள் பொதுவாக நாங்கள் நோன்பு நோற்பதை தவிர்த்து கொள்வது தான் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. மற்றும் சில நோய்கள் சமூகத்தில் காணப்படுகின்ற சில நோய்கள் சம்பந்தமாக கூற வேண்டும். அதாவது ஆஸ்மா நோய் என்று, பிராங்கியல் ஆஸ்மா என்று சொல்கின்ற ஆஸ்மா நோய், அடுத்ததாக அதிக குருதி அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர், மற்றும் நாங்கள் மிக்ரைன் என்று சொல்கின்ற ஒற்றை தலைவலி, மற்றும் கேஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்கின்ற அந்த நிலை போன்ற நோய்கள் பொதுவாக கூடுதலாக காணப்படுவதை நாங்கள் அறிகின்றோம். இவ்வகையான நோயாளர்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய மருந்துகளை சரியான முறையில் பாவித்து கொண்டு, உணவுகளை பக்குவமாக எடுத்துக்கொண்டு, இந்த நோய் பொதுவாக இந்த நோயாளர்கள் நோன்பு நோற்பது ஒரு முடியுமான நிலையமாக இருக்கின்றது. அவர்களின் நோய் நிலை உக்கிரமடையும் என்றால் அவர்கள் நோன்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பசியில் இருக்கும்போது நோய் உக்கிரமடையக்கூடிய சில நோய்கள் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் எபிலெப்சி சொல்கின்றோம், அல்லது வலிப்பு நோய் பொதுவாக பசியில் இருக்கும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் அல்லது மென்டல் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம், நிலை ஏற்படும் பொழுது அவர்களை வலிப்பு ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. என்ற வகையில் வலிப்பு நோயாளர்கள், அடிக்கடி வலிப்பு வருகின்றவர்கள் பொதுவாக நோன்பு நோற்பதை தவிர்த்து கொள்வது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். எனவே நோயாளர்கள் பல நோயாளர்கள், பல வகையான நோயாளர்கள் இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தனது நோயை பற்றி சரியாக அறிந்து வைத்தியர்களிடம் சரியான ஆலோசனை பெற்று அதற்கான நோய்களை ஏற்கனவே இருக்கிற நோய்களை பக்குவமாக பராமரித்து கொண்டு நோன்பு நோற்பதா இல்லையா என்பதை சரியாக முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த விடயத்தில், அதாவது நோன்பு நோக்கின்ற புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோப்ப சம்பந்தமான சரியான வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன். வாரதோனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.